பிறப்பது சிலது உண்டு, செவிடாக பிறப்பது உண்டு, குருடாக பிறப்பது உண்டு. இதெல்லாம் நீக்கி நம்மளை தூய்மையாக கடவுள் படைத்திருக்கின்றால் அதுவே பெரிய பாக்கியம். அதை வைத்து இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தனை அடித்து அதிலே வாழலாம் என்று நினைத்தால் தானே தன் மரணமாகத்தானே நேரிடும். புரியுதா? கல்வி கற்றடைந்த போதிலும் சரியே, அந்த கல்வியை சிக்கலை கற்றாலும் பெரிய அந்த கல்வி மீண்டோருக்கு ஒருவருக்கு உபயோகமாகத்தான் இருக்க வேண்டுமா? அதுக்குதான் கல்வியை கற்பதை விட கற்பின்னு சொல்லிட்டாங்க. கற்பி என்றால் கற்றதை மற்றவனுக்கு சொல்லிக் கொடு. எப்படியே கல்வியை கற்று நீயே வச்சிருந்து நீயே செத்து போனாலும் சரி, அப்படி இன்னொருத்தவனுக்கு சொல்லி கொடுத்தாயானால் அதுதான் கற்பி. அதை விட உலகத்துல சிறந்ததுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கற்றுக் கொடுத்து உன்னால் நாள் பிள்ளைகள் உருவாகி அதனால் பேர் சொல்ல வேண்டுமா? அதையே நீயே வைத்துக் கொண்டு என்னத்துக்கு நான் தான் உலகத்திலே பெரிய படிப்பாளி என்று சொன்னால் அது நிறைவேறாது. இதுவரைக்கும் இந்த பூஜை வரலையாமா? இது இப்படியே இந்த மாதிரி எங்கன்னா கூத்தாடி போயிடுச்சுடும். எங்க கூட வாடா கல்வியை கத்துக்கடான்னு சொன்னா இது நெல்லுக்காய் இடத்துல இடம் தச்சும் போகுது. அவனை குடுத்தானு இது நெல்லுக்காய் இடத்துல இது இடம் தச்சும் போகுது. ஏன்னு கேட்டா எங்க எந்த வீட்டான நெல்லுக்காய் தான் அங்க போய் இடம் தச்சுன்னு உட்காந்துக்கிறான். நம்மையா போய் கூத்துல ராய்களாம் அடி பண்ணோம் உத பண்ணோம் அப்படின்னு உட்காந்துக்கலாம். எப்பா நெல்லுக்காயில பாருங்க கொஞ்ச நேரம் இல்லைம்மா நான் நெல் நான் குச்சி தரேன்னு கொஞ்ச நேரம் நெல் குத்தி விட்டாலும் சாப்பாடு அங்கே மறுநாளைக்கு இன்னொரு வீட்டாண்டு போய் உட்காந்துக்கிறான். ஒரு நெல்லு குத்துற வீட்டுலாம் சோறா? ஆமா, எங்க வாசல்ல நெல்லுக்காய் தான் அந்த இடம் இடம் தச்சின்னு போய் உட்காந்துக்கிறான். நீ ஏதாச்சும் இல்லை பட்டு போட்டு இப்பதான் எனக்கு புத்தி வந்துக்குதேம்மா. என்ன நாலுல இருந்து என்னால முடிஞ்சாலும் ஒரு 4-5 புள்ளியாவது உருவாகிறேன். கல்வி கத்து கொடுத்து உருவாக சொன்னேன். நீ உருவாகணும்னா நீ கத்து கொடுத்து உருவாக போறியா இல்ல கண்டபடி உருவாக ஊர்ஜா மாத்தியா? நானா வர போறேன் கத்து கொடுத்து. ஏன்னா உலகத்துல பிறந்துட்டோம். பிறப்பு மனுஷனுக்கு இந்த மாதிரி நீ பேசினா வருஷம் 3 நாள் வாழ்வு மனிதனாக பிறந்து விட்டார். இந்த 3 நாள் வாழ்வுக்கு எப்படி பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். இந்த பிறப்பு இறப்பு இதுக்கு இடையில சிறிய கேப். இந்த கேப்ல தான் நம்ம வாழ்ந்துன்னு வரோம். அதனால் வேண்டி உலகத்துல பிறந்துட்டோம். பிறந்தாலும் சரியே அந்த பிறந்த தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த ஊர் பேசும்படியாக ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படி ஊர் பேசாக விட்டாலும் இந்த உலகம் பேச அளவுக்கு ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். நல்ல பேர் எடுக்கணும். நல்ல பேர் எடுக்கணும். இதுக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்றேன். என் அனுபவத்தை நான் சொல்லுவேன். நீ நல்ல பேர் எடுக்கணும்னா நீ தானாதாரம் பண்ண தேவையில்ல, நீ அன்னதானம் போட தேவையில்ல, நீ தோணை கோயில் கட்டி வைக்க தேவையில்ல. ஒரே ஒரு வேலை செஞ்சா என்ன வேலை? 4 தலைமுறை அப்படியே நினைச்சு. அதுக்கு தானா தர்மங்களை செய்தால் அதெல்லாம் தேவையில்ல. வேற என்ன? உன்ன மாதிரி ஆள் ஒரே ஒரு வேலை செஞ்சா போதும் 4 தலைமுறை பேரு அப்படியே நிக்கும். என்ன வேலை அது சொல்லு? ஒன்னும் இல்ல, பெரிய